அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணிங்க. இந்த பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 8 ஏலக்காய், 6 லவங்கம், 3 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி, சின்ன ஜாதிக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலே ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பல்ஸ் மோட்டர் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 8 காஞ்ச மிளகாய் ஊற வச்சுருக்க சுண்டை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வைங்க. 100 கிராம் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 100 கிராம் பண்ணுறது 2 குழம்பு கரண்டி, 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாசிப்பூ, 3 பெரிய வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரிட்டு சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துடலாம். வெங்காயம், புதினா, கொத்தமல்லி மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போது அரைச்சி வச்ச மிளகாயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரித்து வரட்டும். இதில் 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ இது தேவையான அளவுக்கு, பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு, ஒரு குழிக்கரண்டி கட்டி தயிர் சேர்த்துட்டு, 1/2 கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. 5 விசில் வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க. மட்டனில் அந்த மசாலாலாம் சார்ந்து நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போது மட்டன் ஸ்டாக் வாட்டர் 1.5 டம்ளர், நார்மல் வாட்டர் 1.5 டம்ளர் ஊற்றியாச்சு. நான் 1.5 டம்ளர் அரிசி, இன்றைக்கி பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/2 லெமனோட சாறு பிழிஞ்சாச்சு. இதில் 1/2 கைப்பிடி புதினா, 1/2 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு கொதி வட்டுங்க. இப்போ அரிசியை நம்ம சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. 2 கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். 2 கொதி வந்ததையும் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள். இப்போது அந்த வேக வச்ச அந்த பிரியாணி பாட் எடுத்து நம்ம தோசைக்கல் மேலே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆச்சு. நன்றி, வணக்கம்.